ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விலாக் வந்து மாதா கொடி ஏற்றுற விலாக் தான். ஸோ ஆகஸ்ட் 29 வந்து போச்சு இல்லையா? ஸோ அந்த விலாக் தான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் இதுலேயே வந்து செகண்ட் விலாக் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போன்ட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் விலாக் வந்து போட்டிருப்பேன், லாஸ்ட் இயர் விலாகில். ஸோ அதுவும் சேர்ந்து வந்து இந்த வீடியோவில் வரோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் வந்து கொடி ஊர்வலம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சாம்பிராணி வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து நான் போயிட்டனால நானும் சேர்ந்து வந்து சாம்பிராணி வந்து போட்டேன். அந்த ஒரு குடுப்பினை வந்து கிடச்சிது. ஸோ இல்லைனா வந்துட்டு முன்னாடியே வந்து கிளம்பிடுவாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடியே ஊர்வலம் கிளம்பிடுவோம். ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டாக வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க கொடியை. நான் போய் கொஞ்ச நேரத்துலேயே கொடி வந்து ஊர்வலம் முடித்து வெளியே வந்துடுவாங்க. இந்த தடவை நான் போகும்போது பார்த்தா அவங்க தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆஸ் யூஷுவல் போகிற டைம் தான் போனேன். அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து கிளம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக நான் போகிறதுக்கும் அவங்க வந்து அங்கே வந்து நின்று சாம்பிராணி போட்டுட்டு கொடியை வந்து கலப்புறதுக்கும் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ போயிட்டு இப்போ வந்து கொடிக்கு திரும்பவும் வந்துட்டாங்க. நான் போனப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருமே வந்து அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜனம் வந்துடுச்சு பாருங்கள், கொடி பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஜனம்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபாதருக்காக வந்து வெயிட்டிங். இன்னும் வரல ஃபாதரு, இதுக்கப்புறம் தான் வந்து வருவாங்க. ஸோ அவருக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருந்தோம் எல்லாருமே. ஸோ சூப்பராக வந்து கொடி பார்த்தோம். 2 கொடி ஏற்றுற இது வந்து நான் இதில் வந்து காமிப்பேன். இங்கேயும் எங்கள் ஏரியாலேயே இன்னொரு கொடி ஏற்றுறதும் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு அது அப்படியே வந்துட்டு கண்டினியூ ஆகும். நாங்கள் வந்து அங்கே கோவலம் கிட்டே போயிட்டு சாப்பாடு வந்து கொடுத்ததெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே இந்த விலாகில் பார்ப்பீங்க. கடவுளின் அன்பும் தூய ஆவியாகி நட்புறவும் உங்கள் எல்லோரோடும் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து குடும்பங்களோடு அன்புக்குரியவர்களே, நாம் எல்லா விதமான வேற்றுமைகளையும் கடந்து ஆரோக்கிய அன்னையை நம்முடைய பாதுகாவல் ஃபாதரோட ப்ரேயரில் வந்து கேட்டிருப்பீங்க. அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு நான் அந்த சாங்கோடவே கொஞ்சம் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. மாதா கொடியோட சாங்ஸ் வந்துட்டு அந்த நல்லாயிருக்கும். அது கேட்குறதுக்கே வந்துட்டு எத்தனை பேருக்கு அப்படியே ஒரு புல்லரிப்பு வரும். அதில் அழுவீங்கன்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் கண்டிப்பாக அழுவாங்க. எப்போவுமே அந்த மாதா கொடி ஏற்றும் போது என்னையே அறியாமல் பயங்கரமாக என் கண்ணன் தண்ணி ஊற்றும். அது ஏன்னே எனக்கு தெரியல. எங்கே அந்த சாங் கேட்டாலும் எனக்குள்ளே அது ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் நான் டிவியில் போட்டால் கூட எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்கும். அது ஏன்னே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. சின்னதுலேருந்தே அப்படி தான் நான். அவ்வளோ வந்து எனக்கு மாதா பிடிக்கும். மாதா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய பேருக்கு மாதா பிடிக்கும். இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் இயர் விலாகில் போட்டிருப்பேன், பெசநகருக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு வேண்டிட்டு நடந்து போகிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாமே வந்து மாதா மேலே இருக்கிற பக்தி தான். அவங்க அவ்வளோ வந்து எல்லாருக்கும் செய்கிறாங்க. அதனால் மாதா மேலே அவ்வளோ பக்தியாக வந்துட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பாருங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. படைத்த தேவனின் தாயே நீ திருக்குடி வானில் பரசுரம்.
அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த சாங் வந்து பிடிக்கும்ன்ட்டு லைக் வந்து போடுங்க. நான் அவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் நினச்சிக்கிறேன். இத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிக்கும்னு. அவ்வளோ ஒரு வாய்ஸ் அவரோடது ரொம்பவே அப்படியே கேட்க கேட்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சாங் வந்துட்டு. நடந்து போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பூஸ்டப்னு சொல்லலாம் நிஜமாகவே அந்த சாங்கு. நிறைய பேர் இங்கே கொடி பார்த்துட்டு பெசன்ட் நகருக்கு வந்துட்டு நடந்து வந்து போவாங்க. பட் இந்த தடவை எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா பெசன்ட் நகரில் போய் என்னால் கொடி பார்க்க முடியல. அது ஒன்று தான் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது இப்போது. அப்படியே வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு அங்கே கேமராமேன் ஒருத்தர் வருவார். ஒரு அண்ணா வந்துட்டு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ஃபாதர் கூட வந்துட்டு வருஷம் ஒருத்தர் வருவார். ஸோ அவர் வந்து வீடியோ எடுத்து எனக்கு வந்து பாதி ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிப்போம். நாங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து அவருக்கு கொடுப்போம். அவர் வீடியோஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வந்துட்டு வ்ளாகில் வந்து போட்டுப்போம். அவருக்கும் சேனல் வந்து வச்சுருக்காரு. மாதாவோட இது அதெல்லாமே வந்து அவரோட சேனலில் வந்து வரும். எல்லா ஏரியிலும் கொடியேற்றுறது, சர்ச்சில் பெரம்பூர் சர்ச்சில் வந்து கொடியேற்றுறது, அது எல்லாமே வந்து அவர் வந்து போட்டிருப்பார். ஸோ அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு அவர் கேமராவில் எடுக்கிறார் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஃபோனில் எடுக்கிறோம். அந்த கிளாரிட்டிக்கும் இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ ப்ரைட்டாக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நான் ரெண்டுத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆனால் செம்ம வெயில் அன்றைக்கி. அந்த வெயிலையுமே வந்துட்டு நின்றுட்டு குட்டி பசங்களாம் பாருங்கள் ஆர்வமாக வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஆசையாக எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு போனீங்க, எத்தனை பேர் பெசன்ட் நகர் போய் கொடி பார்த்தீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்டு நாங்கள் வந்து போக முடியல அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அது வந்து என்ன ரீசன்னா வேம்புலி அம்மன், அதாவது அந்த ஏரியாவில் அம்மன் தேர் வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து செம பிஸி ஹஸ்பண்டு. ஸோ ஃபாதரும் வந்து ரீச் ஆகிட்டார் பாருங்கள். அம்மன் தேர் வந்துடுச்சு. கொடி அன்றைக்கி கரகம் ஈவினிங். ஸோ ஹஸ்பண்டால் அங்கே வந்து நான் வர முடியாது. அவர் இல்லாமல் நான் வந்து போக மாட்டேன். ஸோ அதனால் அன்றைக்கி மட்டும் என்னால் போக முடியாமல் கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. பட் இங்கேயே வந்துட்டு 2 கொடி பார்த்த ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இது பண்ணோம். அண்டு ஃபாதரும் வந்துட்டாங்க. வந்துட்டு ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க கொடியை வந்துட்டு. நான் அப்படியே கொஞ்சம் வாய்ஸோடு வந்துட்டு போட பார்க்குறேன். அந்த அம்மன் திருவிழா நடந்தது இல்லைங்களா, அதனால ஒரு 3 நாள் வந்துட்டு நடந்தது. கரகம், அப்புறம் தேர், அந்த மாதிரி கும்பம், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக போய் வீடியோலாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக அடுத்தடுத்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு கொடியை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் இதில் வந்துட்டு சாங் போடல, ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்றனால இதே தான், ஒரே கிளிப்பிங்ஸ் தான். பட் என் பொண்ணு அந்த சைடுலேருந்து எடுத்திருக்கா, அவர் வந்து கிட்டே கொஞ்சம் வந்து என்ன எடுத்திருக்காரு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே முடிச்சுட்டு அடுத்து எங்கள் ஏரியாக்குள்ளே இன்னொரு ஒரு இடம் இருக்கும், அங்கேயும் போயிட்டு வந்துட்டு கொடி வந்து ஏற்றுவாங்க. அது வந்து அப்பா ஏற்றுவார், என்னோடய அப்பா வந்து ஏற்றுவார். ஏன்னா பகுதின்னும் போது ஒரு ஏரியாவில் ஒரு பகுதி மட்டும்தான் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து உட்பட்டதாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்து ஃபாதர்ஸ் வந்து வருவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபாதர் வந்து ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையுமே நிறைய மாதா வந்து சுருவம் வச்சுருப்பாங்க இல்லையா. எங்கள் கோயில்லையுமே அப்படி தான், நிறைய வந்து சுருவம் இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 5 என்னமோ வந்து வச்சுருக்காங்க. தேருமே வந்துட்டு ஒரு 3 தேர்கிட்ட வந்து எடுப்பாங்க. பட் மெயின்னு பார்க்கும்போது இந்த இடம் தான். என் ஹஸ்பண்ட் வந்து செய்கிறாரு இல்லைங்களா, தேர் எடுக்கிறாருல, இதுதான் வந்து மெயினு. சர்ச்சுக்கு வந்து உட்பட்டது. ஸோ இதுக்கு மட்டும் தான் வந்து ஃபாதர் வருவாங்க. எல்லா இடத்துக்கும் வந்து ஃபாதர்ஸ் வந்து போகமாட்டாங்க. அவங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. அதனால் அப்பா வந்து என்னோடய அப்பா வந்துட்டு போய் வந்து கொடியேற்றுவாங்க. அதையும் காமிக்கிறேன். வருஷமே வந்து அப்பா தான் வந்து ஏற்றுவாங்க. இங்கே முடித்த உடனே நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு அங்கே வந்து போயிடுவாங்க. ஏற்றியாச்சு அந்த சைடும் வந்துட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு பாருங்கள், வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கோவளம் வந்து போகிற vlog தான் வந்து இதுலேயே வந்துட்டு கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. நாங்கள் போய் வந்து லஞ்ச் கொடுக்குறது நான் பெருசாக எடுக்க வேணாம்னு நினச்சேன். பட் இந்த தடவை ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வேறு இருந்தது அதில். ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துருந்தேன். ஸோ ஷால்வை போடுறது, மரியாதை பண்ணுறத ஃபாதர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. 3 ஃபாதர் வந்திருந்தாங்க. ஸோ 3 ஃபாதருக்குமே வந்துட்டு அவங்க ஏஜ்டாக இருக்காங்களே பார்த்திங்களா, அவர் தான் கொஞ்சம் மெயின் ஃபாதர் அவர் தான். ஸோ அவருக்கு அடுத்தது வந்து இவங்க 2 பேருமே, இந்த 2 ஃபாதர்ஸ். ஸோ சின்ன ஃபாதர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு மரியாதை பண்ணிவிட்டு அனுப்பி வந்து வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. கொஞ்சம் வழி விடுங்கண்ணா, கொஞ்சம் வழி விடுமா, அம்மா கூப்பிட்டு வா, அம்மா பக்கத்துல அம்மா. ஸோ எல்லோரும் பிளஸிங்ஸ் வாங்கிப்பாங்க இல்லையா. ஸோ ஃபாதர்கிட்ட வந்து பிளஸிங் வாங்கிட்டு இருந்தோம் நாங்களாம் கூட நின்றுட்டு. அதுக்குள்ளே அண்ணா அவங்க வந்துட்டு கேமராமேன் வந்துட்டு நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஃபேமிலியோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபேமிலி மீன்ஸ் தம் பையங்களில் அவன் வந்து கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்தான். அன்றைக்கி அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான். எல்லாரையும் வந்து காமிக்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஹாய் சொல்லுங்கள் பாப்பாக்கு. அம்மா உம்மை தேடி வந்தே. நமக்கு பிரகாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவாள். நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கிற இந்த அன்னை இந்த கொடியை ஏற்றுவது போல் இவர்களுடைய உள்ளங்களும் இல்லங்களும் மாசு மறுவற்று நேர்மையும் ஞானத்தையும் கடைபிடிக்கிற மக்களாக வாழ அன்னை மரியா என்ன நினைச்சிடுங்க. தேவமாதாவே தேவமாதாவே கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். மத பயன்படுத்துகிறார், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். மத பயன்படுத்துகிறார். புனிதப்படுத்தியறலும் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயேசுவின் வழியாக, தூய இதயத்தின் வழியாக அன்னை மரியாள் அடியாலும் என் தாயுமாகிய கன்னி மரியாளை என் பாதுகாவலியாக கொண்ட ஏதோ அன்னை மரியாள் புனித இந்த கொடியை நினைவுர்ந்து அவர் தாம் முன் மாதிரியாய் பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக அவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டுகளை எல்லாம் கேட்டு இந்த குடும்பத்தார் இங்கே வந்து. ஸோ அதுதான் அப்பா வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஃபாதர் பண்ணுற மாதிரியே அவரை வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது வந்து பிரகாச மாதா. எங்களது அந்த சைடு வந்து ஹஸ்பண்ட் இது பண்ணாங்களா, அது வந்துட்டு வின்னர்சி மாதான்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மாதாவும் இருக்குது. இன்னொரு மாதாவும் இருக்குது, உள்ளே அடைக்கலமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 தேர் வந்து எடுப்பாங்க உள்ளுக்குள்ளேயே, ஏரியா உள்ளேயே. ஸோ இந்த கொடியும் வந்து நல்லபடியாக ஏற்றி முடிச்சாச்சு. இதையும் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு.
நான் எல்லா இடத்துலையும் சாங்ஸ் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவும் எனக்கு பயமாக இருக்குது, காப்பிரைட் ப்ராப்ளம் எதனா வருமோன்னு. ஏன்னா ஆல்ரெடி அந்த இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் சாங்ஸ் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பெசன்ட் நகர் போயிருப்பீங்க, நிறைய பேர் வேளாங்கண்ணி போயிருப்பீங்க. யார் யார் எங்கெங்கே போய் கொடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயங்கர க்ரௌடாக இருந்திருக்கோம்ல வேளாங்கண்ணிலையும் சரி பெசன்ட் நகர்லேயும் சரி. இந்த தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே வருஷம் போவோம், இந்த தடவை கொஞ்சம் மிஸ்ஸிங்க. இந்த வருஷம் காவி வேறு போட்டிருந்தேன் ஃபேமிலியோட, பட் போக முடியல. இட்ஸ் ஹேப்பன், ஓகே பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். மாதா வந்து நம்ம கூட தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. அதாவது அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஸோ இது வந்து அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பிட்டோம். சாப்பாடெல்லாம் வந்து ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாமி கும்பிட்டோம், விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம் இல்லைங்களா, விநாயகர் சதுர்த்தியில் சாரி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம். இது வந்து கொடிக்கும் முன்னாடி வந்து எடுத்த விலாகு. நான் அதுவும் இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி வந்து ஒன்றா போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம், நாங்கள் கோலம் பக்கம் போயிட்டோம். மாதா தேர் பாருங்கள் வண்டியில் வச்சுட்டு, அந்த வண்டியிலே வந்து அவங்க உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சு சேர்லாம் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க பாருங்கள். கார்லலாம் வந்து அழகாக ஜோடிச்சுட்டு நிறைய பேர் வந்து அப்படியே நடந்து வந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு அப்படியே வீடியோவில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதான் உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டே போகிறேன். இது வந்து அந்த ஜேபிஆர் காலேஜ் வந்து இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து எப்போவுமே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சாப்பாடு வந்து எனி டைம், அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் போட்டுகிட்டே இருப்பாங்க. போகிறவங்களுக்கு வந்து நடந்து போகிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அங்கே வந்து நின்று சாப்பிட்டுட்டு வந்து போகலாம். ஸோ எவ்வளோ பேர் புண்ணியம் தேடிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து நல்லது செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து போகிறவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கறது. ஸோ நான் மோஸ்ட்லி எடுக்க வேணாம் தான் நினச்சேன். அதான் நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சது வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். பட் அவங்க வந்து எங்ககிட்டே வந்து பசங்க என்ன சொன்னானுங்கன்னா, இந்த 2 days கூட பரவாயில்லக்கா, 3rd day 4th dayலாம் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் போக இன்டீரியர் மாதிரி போயிடும், வில்லேஜ் மாதிரி இருக்கும், ஹோட்டல்ஸ் கூட இருக்காது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க என்கிட்ட. ஸோ எங்கள் ஏரியா பசங்க தான் இல்லையா, ஸோ நல்லாவே பேசுவாங்க எங்ககிட்ட. நாங்கள் வந்து அப்படியே அவங்ககிட்ட பேசிகிட்டே வந்து உக்காந்துட்டு இருந்தோம். அதை வந்துட்டோம் பாருங்கள். இந்த பில்டிங் தான் லாஸ்ட் இயரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது கட்டி பாதியிலே வந்து நின்றுருக்கு அந்த பில்டிங். ஸோ பசங்க பாவம் செம்ம டயர்டு போல இருக்குது. நாங்கள் போகும்போது எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எழுப்பி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். யாருன்னா ஒருத்தர் போங்க பாவம். ஸோ அவருக்கு தான் பர்த்டே, சத்யா அவர் பேர். ஸோ விஷ் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நல்லபடியாக அவங்களும் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொடி முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ கொடி விலாகே நான் உங்களுக்கு வந்து முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன்ல. கொடி முடிச்சுட்டு தான் வந்து மறுநாளே அவங்க வந்து கிளம்பி வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டு போயிட்டு சாமியை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க 60 பேரும் என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பாடு நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். பட் மீந்துடுச்சு, அங்கே பாதி சாப்பாடு வந்து மீந்துடுச்சு. சரி பாதி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு மீதி வந்து நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெசன்ட் நகரில் வந்துட்டு கொடுத்தோம். ஸோ இந்த வில்லா காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கோவளமில் அந்த கரெக்டாக ஜங்ஷனுக்கு உள்ளே வந்து வரும். சூப்பராக இருக்கும் அந்த வில்லா. அவர் தான் பிளான் வந்து போட்டு ஹஸ்பண்ட் வந்து பண்ணது அது. ஸோ அதனால் உங்களுக்கு சும்மா அது வெளியே வரைக்கும் காமிக்கலாம். உள்ளே போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது வந்து ஹஸ்பண்டோட ஓனரோட வீடு. அவங்களும் வந்து அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி எப்பயாவது ரொம்ப ரேராக வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. பீச் சைட்லேயே வந்து இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த வீடுமே. நாங்கள் அங்கேயே வந்து போய் பார்த்துருக்கோம். அண்டு எங்களுக்கு அவ்வளோதான் பசி எடுத்துச்சு, நாங்களும் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கார்லேயே உட்காந்துட்டு அந்த பீச் அழகை வந்து அப்படியே ரசிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிரிஞ்சி தான் வந்து போடுவோம் மோஸ்ட்லி. போன தடவை போகும்போதே பசங்க வந்து என்னக்கா பிரியாணி இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டானுங்க. ஸோ பிரியாணியாக போட்ட வந்து நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு. அதனால் எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்போது சாப்பிட்லனா பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு பிரிஞ்சி பண்ணிவிட்டு அண்டு காய்கறிலாம் போட்டு பிரிஞ்சி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த தடவை ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வரைக்கும் வந்துட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சமாக வந்து பண்ண சொல்லியிருந்தோம். நானே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது. பட் ஹஸ்பண்ட் வேணாம், சாப்பாடு செய்கிறவங்ககிட்டே கொடுத்துடலாம், ஏன்னா நம்ம கிளம்பி போக லேட் ஆகிடும், இல்லைனா நீ செஞ்சுட்டு இருந்தேனா அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அவங்ககிட்டயே கொடுத்தாச்சு. மொத்தமாக கொஞ்சம் பசங்களுக்கு வந்துட்டு யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். சாப்பிடாதவங்க சிக்கன் கிரேவி இல்லாமல் தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வந்து வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஒரு 3 நாள் மீந்தது அந்த சிக்கன் கிரேவியில். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம். காக்காக்கெலாம் வந்து போட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு காக்காக்கெலாம் வேறு போட்டு அவங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது. சரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்.
ஐ கூட ருசியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுது. மேங்கோ பாலைஸ் மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வந்ததுன்னா பாலைஸ் தான். எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த பாலை ஐஸ் கப் ஐஸ் அப்படி இல்லை, இவங்களாம் விற்றுன்னு வருவாங்களே குட்டி வண்டியில், இந்த வண்டியில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து காரணம் என் பையன்கிட்ட பாருங்கள், அவனை தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டு என் பொண்ணுக்கிட்ட ஏதோ அந்த ஐஸ்கிரீம் பற்றி வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ சாப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் பர்த்டேக்காக கேக் வாங்க நிறுத்தினோம் நடுவில். ஹஸ்பண்ட் வந்து போய் வாங்கிட்டு வந்தார் அந்த பையனுக்கு. ஸோ அப்போ வாங்குறப்போ பசங்களுக்கு இது ஏதோ வாங்கிட்டு வந்தாருங்க. இது பேர் தெரில எனக்கு, ப்ரௌனியா இது இன்னும் பசங்களுக்காக வாங்கிட்டு வந்தார். அவங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அப்போது சாப்பிட பிடிக்கல அவங்களுக்கு. இப்போ வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு காரமாக சாப்பிட்டு எல்லாருமே ஸ்வீட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். பையனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். பொண்ணு மட்டும் ஐஸ்கிரீம் வேணாம், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கா. கிளம்பிட்டோம். கோவிலம் தர்கா வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த இடம் தான் நான் சொன்னது, இந்த வில்லா வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படின்ட்டு அவரோட பிளானு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம யாரையுமே. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து பெசன் நகர் வந்துட்டு அந்த கார்பரேஷன்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சார் அவங்களுக்கு கொடுத்துடலாம், அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஓடிட்டுருக்கு. ஏன்னா கொடி வரப்போகுது இல்லையா. ஸோ கொடி வரதுக்காக அங்கே வந்து நிறைய வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சைடில் வந்து போலீஸ்லாம் உட்காரதுக்காக அந்த இடத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க கார்பரேஷன்காரங்க. போய் கேட்டதுக்கு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுகிட்டே அவங்களுக்கு வந்து அப்படியே மொத்தமாக அப்படியே அந்த மூட்டையோடு தூக்கிட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களாவது திருப்தியாக வந்து சாப்பிட்ருப்பாங்க. அதை நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டோம். பசங்களும் திருப்தியாக சாப்பிட்டு கொடியை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு அம்மன் தேர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும், ஒரு பயங்கரமான இதுவெல்லாம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.